நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷம் பந்தயத்துக்கு நம்ம கூட்டில் வச்சுருக்கக்கூடிய புறாக்களை பற்றி தான். இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தி புறாக்கள் எடுத்து பந்தயம் ஓட்டலான்னு பிளான் வச்சுருந்தோம். நாங்கள் நினச்சத வரைக்கும் பட்டாக்கள் அந்தளவு நம்மளால் எடுக்க முடியலை. இப்போதைக்கு ஒரு மொத்தத்தில் ஒரு 40 புறா இந்த வருஷம் பந்தயத்துக்காண்டி வச்சுருக்கோம். இப்போ எல்லா புறாயும் இன்னும் பருத்தி இறக்கலை. ஒரு 90% புறாக்கள் ஓரளவு பறந்து இறங்கிட்டு எந்த ஒரு பிராயமே மிஸ் ஆகலை. ஒரு நல்ல விஷயம். இந்த கூடு புறாக்களுக்கு ஒரு நல்ல பிடித்தமான கூடாட்டிருக்குன்னு தான் நினைக்கிறோம். இப்போ ஒரு நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கனால அப்பப்போ குளிக்க தண்ணி வச்சுருந்தோம். புறாக்கள் எல்லாம் குளிச்சிட்ருக்கு. இனி அடுத்த மாதத்துலேருந்து நல்ல மழை வரும். அந்த நேரங்களில் நோய்கள்லாம் ஈஸியாக புறாக்களுக்கு தாக்கம் ஏற்படும். அதுக்காண்டி முன்னக்கூட்டியே இப்போ வேக்சின் போட்டாச்சு. வேக்சின் போட்டால் புறாக்கள் ஓரளவு நோயிலேருந்து ஈஸியாக நம்ம பாதுகாத்துக்கலாம். நம்ம கூட்டில் புதுசாக ஒரு பிராயம் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. அது கோயில் மாடப்புறா. பொதுவாக கோயில் மாடப்புறாக்கள் அடுத்த கூட்டுக்குள்ளே இறமையே வரும். ஆனால் தங்காது. இந்த மார்க் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பேர்டு நம்ம வீட்டில் டெய்லி இறத்துன்னு பழகிட்டு இப்போ நம்ம கூட்டில் அடைஞ்சிட்டு அதுவே வெளியில் போகவும் வரும். பறந்து கூட இறங்கிட்டு கலைச்சி விட்டாலும் போகலை. நம்ம கூடு அதுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சி போச்சுன்னு நினைக்கேன். நாங்களும் அதை விரட்டி விட மனசு இல்லாமல் கூட்டத்திலே போட்டிருக்கோம். எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் தான் இருக்குது. அப்படி வேறு ஏதாவது தொந்தரவு காணிச்சுன்னா நம்ம புறாக்களை வெளியிடத்தை உள்ள கொண்டு இறக்க ஆரம்பிச்சுன்னா அந்த பிராயை மாற்றிட வேண்டியது தான். இது வரைக்கும் அப்படி ஒரு தொந்தரவு இல்லாமல் கூட்டத்துக்குள்ளாலே இருந்து நம்ம போடுற இறையும் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கேன். அப்படியே கூட்டிலே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.